வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்க்குற வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 7ல நீங்க 2 புது டிராகன்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் 2 புது டிராகன் சீட்ஸுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ப ஹியூக் ஹேமர் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண டிராகன் நம்ம வெர்மித்தார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹால்ஃப் த ஒயிட். ஸோ அவர் கிளைம் பண்ண டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் விங். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த 2 டிராகன்ஸுமே பார்த்தாச்சு. நான் அந்த 2 டிராகன் ரைடர்ஸ், ஐ மீன் நம்ம டிராகன் சீட்ஸான நம்ம ஹியூ ஹேமர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹால்ஃப் த ஒயிட். ஸோ இந்த 2 பேருக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த 2 டிராகன்ஸை பற்றி இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் நம்ம வெர்மித்தார் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வெர்மித்தார் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிராகன். ஐ மீன் நம்ம பெலேரியான் இருந்தப்பே இந்த டிராகன் வந்து இருந்துச்சு. அண்ட் நம்ம ஜெகரிஸோட டிராகன். ஓகேங்களா? நம்ம கிங் ஜெகரிஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிங்ஸ் ஆஃப் நம்ம டார்கேரியன்ஸ் இருந்தப்ப. அண்ட் அந்த ஜெகரிஸ் டார்கேரியனோட டிராகன் தான் நம்ம வெர்மித்தார். அண்ட் இதை பிரான்ஸ் ஃபியூரின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராகனுக்கு வந்து 2 ரைடர் தான் இருந்திருக்காங்க. ஒன்று நம்ம ஜெகரிஸ் டார்கேரியன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹியூ ஹேமர். அண்ட் இந்த டிராகனோட நிறைய ஸ்பாய்லர்ஸ் தான் இங்கே வரப்போகுது. பட் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஸ்பாய்லர் இருக்காது. ஸோ நான் எப்போ ஸ்பாய்லர் சொல்கிறேனோ, நீங்கள் எனக்கு ஹவுஸ் ஆஃப் த டிராகனில் எந்த ஸ்பாய்லரும் வேணாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ ஸ்பாய்லர் இல்லாத கண்டென்ட்குள்ளே போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிராகன் வந்து நம்ம ஜெகரிஸ் டார்கேரியனோடது. அண்ட் இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 34 ஏசியில். ஓகேங்களா? அண்ட் 42 ஏசியில் வந்து நம்ம வெர்மித்தார் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏனிஸ் டார்கேரியனோட ஃபியூனரல் அப்போ இந்த டிராகன் தான் வந்து அந்த டிராகன் ஃபியூனரல் ஃபயரை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஜெகரிஸ் வந்து தன்னோட சிஸ்டர் கூட இந்த டிராகன் வச்சு வந்து நிறைய தடவை ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டிராகன் வந்து செம்மையான ஒரு ரைடிங் பார்ட்னராக வந்து மாற்றிருப்பார் நம்ம ஜெகரிஸ். அண்ட் ஆல்சோ நம்ம ஜெகரிஸ் டார்கேரியனோட வெர்மித்தார் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டிராகன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஜெகரிஸோட விஷன் மாதிரியே வந்து நம்ம வெர்மித்தாரும் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டிராகன் கூட சொல்லுவாங்க. அண்ட் நம்ம வெர்மித்தார் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜெகரிஸ் தான் வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய தடவை வந்து நம்ம மேகார் த க்ரூலோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது, நம்ம பெலேரியான் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது, நம்ம மேகார் த க்ரூல் வந்து இறந்துருவாரு. ஸோ இதை பற்றி நான் தனியாக 2 வீடியோஸ் வந்து போட போகிறேன். பார்ட் 1 ஆடி போட்டிருப்பேன். ஸோ பார்ட் 2 வந்து இனிமேல் வரும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேரக்டரை பற்றி ஒரு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிராகன் வந்து நம்ம பெலேரியன வந்து ஃபைட் பண்ணாமே போயிட்டு, பட் கண்டிப்பா ஃபைட் பண்ணியிருந்தா, ஐ மீன் அப்ப வந்து டிராகன் குட்டியா தான் இருந்துச்சு. ஸோ குட்டி இல்ல, ஒரு மிட் சைஸ் டிராகன் வச்சுக்கோங்களேன். நம்ம சீ ஸ்மோக்கர் இருக்கலாம் அந்த அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இறந்திருக்கும். பட் ஃபைட்டே நடக்காதனால நம்ம ஜெகரிஸ் வந்து ஃபைனலி நம்ம அயர்ன் த்ரோன் கூட வந்து வந்துருவாரு. அண்ட் கண்டிப்பா நம்ம வெர்மித்தார் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. அண்ட் வெர்மித்தார நிறைய தடவ நம்ம ஜெகரிஸ் வந்து யூஸும் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா நம்ம ஜெகரிஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு கான்ஸ்லேட்டர் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு என்னதான் நல்லா ஃபைட் பண்ணாலுமே, மேகார் மாரி அடிக்கடி வார் பண்ணல, அடிக்கடி ஃபைட் பண்ணல. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம், தன்னோட ரூல் நம்ம ஜெகரிஸ் டார்கேரியன் ரூல் அப்ப மிகப்பெரிய ரிபல்லியனுமே இல்ல. எல்லா லார்ட் பேரமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேகார் க்ரூயல் பண்ண ஒரு விஷயங்கள், ஐ மீன் அப்பதான் நம்ம ரெலம் வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸ்ல இருந்துச்சு. அண்ட் ஜெகரிஸ் வந்து அத நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த டிராகனுக்கு மிகப்பெரிய வேலையே இல்ல அப்ப. ஒரு டைம் வந்து நம்ப ஜெஹரிஸும், நம்ப ஆலிசனும் வந்து நம்ம நார்த் வால்க்கு வந்து போயிருப்பாங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஆலிசன் வந்து நம்ம சில்வர் விங் எடுத்துட்டு நம்ம நார்த்துக்கு வந்து நம்ம வால் சைடுக்கு வந்து போவாங்க. பட் உடனே வந்து நம்ம ஜெஹரிஸ் வந்து நம்ம வெர்மித்தார கூட்டு வந்து அந்த சைடு போக்கூடாதுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு அண்ட் இதில தான் நம்ப பெரிய லெவல் நம்ம வெர்மித்தார் வந்து நடந்த விஷயங்கள் இருக்கட்டும். அண்ட் வெர்மித்தார் வந்து நம்ம ஜெகரிஸ் வந்து இறந்ததுக்கப்புறம், நம்ம ஜெகரிஸ் எப்போ இறந்தாருன்னா 103 ஏசில. அண்ட் இப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம வெர்மித்தார் ரைடர்லெஸ்ஸா இருந்துச்சு. அண்ட் நம்ம விசரிஸ் ஒன் டார்கெரியன் அப்ப வெர்மித்தாருக்கு வந்து எந்த ஒரு ரைடருமே வந்து ஏத்துக்கல. அண்ட் ஆல்சோ நம்ம வெர்மித்தார நம்ம டிராகன் ஸ்டோன்ல தான் வந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க தான் நம்ம சில்வர் விங்குமே வந்து இருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஸோ இதோட வந்து ஸ்பாய்லர் இல்லாத கிளிப்ஸ் வந்து முடிஞ்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாய்லரோட தான் கன்டென்ட் வரப்போகுது. ஸோ வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியூ ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைம் பண்ணிட்டாரு 129 ஏசில. ஓகேங்களா? அண்ட் இவர் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்மித்தார நல்லா பார்த்துப்பாரு. நம்ம வெர்மித்தாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஹியூ ஹேமர் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கம்பேஷனான ஆளா காமிச்சிருப்பாங்க. ஒரு கைண்டான ஆளா. ஸோ அதனால வந்து நம்ம வெர்மித்தாருக்கு அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வெர்மித்தார வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பெரிய
பேட்டில் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் இருக்கு. அண்ட் அதில தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெர்மித்தார் வந்து பெரிய லெவல் பேட்டில் நடந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹியூகோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் டம்பிள்டன்ல வந்து ஆ அந்த அந்த டிராகன் எடுத்துட்டு வந்து வாருக்கு போம்போது, பெரிய லெவல்ல ஒரே ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ட்ட ஒரு டிராகன் இருக்கு. ஸோ என்னை எவனாலயுமே வந்து தோற்கடிக்க முடியாது. அண்ட் அந்த டைம்ல நம்ம பிளாக்ஸுக்கும் சரி, கிரீன்ஸுக்கும் சரி 2 சைடுலயுமே வந்து கரெக்ட்டான ஒரு ஹேர் இல்லாம போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூக் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்களோட அலைன்ஜன்ஸ் வந்து மாத்திருவாங்க. அண்ட் நம்ப ரெனேரியாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, நம்ப ஏகான் 2க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து நம்ப பிரின்ஸ் தேரன் கூட தான் அவங்க சேர்ந்திருப்பாங்க, நம்ம டம்பிள்டன்லயே. ஸோ டம்பிள்டன் நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து போயிடும். அண்ட் அது வந்து ரொம்ப சாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ப பிளாக்ஸ் தானே டம்பிள்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ மீன் டம்பிள்டன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ப நார்த்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டார்க்ஸ் வந்து நம்ம பிளாக் சப்போர்ட் பண்றனால, கிட்டத்தட்ட வந்து இவங்க நம்ப டம்பிள்டன்ல இருக்கிற ரீஜியன்ஸ் வந்து சாக் பண்றதா இருக்கட்டும், அதில இருக்கிற காசுலாம் எடுத்துப்பாங்க. அண்ட் நம்ம ஹைட்டவரோட அந்த ஆர்மி வந்து நம்ம டம்பிள்டன்ல கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹியூக் ஹேமர்ட் வந்து நம்ம பிரின்ஸ் டேரன் டார்கெயன்ட்ட போவாரு. நம்ம டேரன் டார்கெயன்ட்ட போயிட்டு, என்ன வந்து நீங்க கிங் ஆக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப நம்ப ஏகானுமே கிடையாது. எய்மண்டும் இருந்துக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டேரன் டார்கெரியன் வந்து ஒரு சின்ன பையன் தான் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ப ஹியூக் ஹேமர் வந்து இத அட்வான்டேஜா எடுத்துப்போன்னு சொல்லி, நான் வந்து கிங். நான் வந்து ஹேமர் கிங்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ப பிரின்ஸ் டேரன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலுமே டேரன் த டேரிங்ல. ஸோ அவர் காரி மூஞ்சிலே துப்பி, நீ ஒரு கிங்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இத பார்த்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். நம்ம ஹியூ ஹேமர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, தன்ன தானே கிங்ன்னு சொல்லிட்டு, தனக்கு ஒரு கிரவுன்மே அந்த பையன் வந்து எடுத்து தலையில வச்சிருப்பாரு. பட் இது எல்லாமே அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா, திடீர்னு நம்ம செகண்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் அந்த பையன் நடக்கும். அண்ட் அங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா, 4000 மென் வந்து கூட்டு வந்து நம்ம ஆடம் வெலேரியன் அந்த பையன் வருவாரு நம்ம சீ ஸ்மோக்ல. நம்ம ஹைட்டவர் ஆர்மி அந்த பையன் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம், நம்ம ஹைட்டவரால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஆர்மியால. அண்ட் ஹியூக் வந்து நம்ம வெர்மித்தர வந்து மவுண்ட் பண்றதுக்கு ஓடி வருவாரு ஆக்சுவலா. பட் அவர் வந்து யார் ஸ்டாப் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜான் ராக்ஸ்டன், ஐ மீன் இந்த கால்ட்ரோப்ஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு. அண்ட் நம்ப ஹியூகோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கொன்னுருவாரு நம்ம வெலேரியன் ஸ்டீல் மூலியமா, நம்ம ஆர்ஃபன் மேக்கர்ங்கிற ஸ்டீல் மூலியமா. நம்ம வெர்மித்தார் வந்து இப்போதைக்கு ரைடர்லெஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ என்ன ப்ரோ வெர்மித்தார்ன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே நம்ம வெர்மித்தாரோட கதை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தான் மெயின் கதைக்கே வரும். நம்ம வெர்மித்தார் ரைடர்லெஸ்ஸா இருந்தாலுமே, நம்ம சீ ஸ்மோக்க வந்து அட்டாக் பண்ண தான் போகும். அண்ட் ஆல்சோ வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஐ மீன் கிரீன்ஸா இருந்தாலும் சரி, பிளாக்ஸா இருந்தாலும் அட்டாக் பண்ண தான் ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வெர்மித்தார் கிட்டத்தட்ட வந்து எல்லாரையும் எரிக்க கூட ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம். அண்ட் வெர்மித்தார் வந்து ரொம்ப தூரம் பறக்கலங்க. ஐ மீன் ஒரு 20 ஃபீட் அபோவ் தான் ஸ்கைல தான் பறந்துச்சு. எல்லாரையும் எரிக்கிறதுக்கான கரெக்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல. பட் இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, வெர்மித்தார் எப்படியாவது தோற்கடிக்கணும் நம்ம சீ ஸ்மோக் வந்து டைரக்ட்டா நம்ம வெர்மித்தார் மேல வந்து விழுவும். ஆனா இந்த டிராகன்ஸ் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒட்டிக்கிற மாரி ஐ மீன் ஒரு என்டாங்கில்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து டேங்கிள்ட் ஆயி கீழ வந்து விழுந்துருங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக்வுட் பெஞ்ச்காட் பிளாக்வுட்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம சீ ஸ்மோக் வந்து நம்ப வெர்மித்தாருக்கு ஒரு மேட்சே கிடையாது. ஏன்னா, வெர்மித்தார் ஒரு மிகப்பெரிய டிராகன் அண்ட் ஆல்சோ வெயிட் உள்ளது. அப்படி இருக்கும்போது நம்ம வெர்மித்தார் வந்து நம்ம சீ ஸ்மோக்க ஈஸியா வந்து தோற்கடிச்சிருக்கோம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெசேரியான் ஃபைட்டுக்குள்ள வராதப்ப. ஓகே. டெசரியான் வந்து ஏன் அந்த ஃபைட்குள்ள வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேரன் த டேரிங் வந்து இறந்து போயிடுவாரு நம்ம டென்ட் ஃபயர்லயே. ஸோ டெசரியான் வந்து இப்ப என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 டிராகன் குறுக்க அந்த கௌஷிக் வந்தா மாரி, இந்த டிராகனுமே இந்த ஃபைட்குள்ள ஜாயின் பண்ணிடும். அண்ட் வெர்மித்தார் வந்து நம்ம சீ ஸ்மோக் வந்து கில் பண்ணிடும். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம சீ ஸ்மோக் ஹெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கழிச்சு எடுத்துரும் கூட சொல்லலாம். கடிச்சு எடுத்துரும். அண்ட் ஆல்சோ வெர்மித்தார் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். இந்த பிரைஸ் எடுத்துட்டு பறக்கிறதுக்காக. ஐ மீன் தலைய எடுத்துட்டு நம்ம சீ ஸ்மோக்கோட தலைய. பட் என்ன ஆகிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த 2 டிராகன் போய் ஒட்டி இருந்திருக்குன்ட்டு. ஸோ நம்ம சீ ஸ்மோக்கோட வெயிட்ட தாங்க முடியாம இந்த டிராகன் கீழ விழுந்திருக்கும். அண்ட் அதுல வந்து நம்ம வெர்மித்தாருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளீடிங் நடந்திருக்கும். ஸோ அதனால நம்ம வெர்மித்தார் இறந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம டெசரியான் இந்த பேட்டில்ல கொஞ்சம் நெறைய வூண்டா இருக்கும். ஸோ டெசரியானுமே வந்து இறந்திருக்கும். ஸோ இதான் நம்ம வெர்மித்தாரோட ஒரு ஹிஸ்டரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வெர்மித்தாரோட அப்பியரன்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் வெர்மித்தார் ஒரு ப்ரவுன் பீஸ்ட் மாரி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே நம்ம வெர்மித்தார் ஒரு பேட்டில் டிராகனான்னு கேட்டீங்கன்னா, அதோட சைஸ் அண்ட் அந்த பவர்க்காக மட்டும் தான் அது பேட்டில் டிராகன் தவிர, ஒரு மிகப்பெரிய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வெர்மித்தாருக்கு வந்து பெருசா இருந்தது கிடையாது.
பட் ஹியூ ஹேமர் நல்லா தான் அந்த பையன் வந்து ரைட் பண்ணாரு. பட் அந்த தலைவன் அந்த பையன் வந்து லாயலா இருந்தான்னா, கண்டிப்பா அந்த பையன் நம்ம வெறுமித்தார் இன்னும் உயிரோட இருந்திருக்குங்க. அவன் என்னன்னு சொல்றது? பரவால்ல விடுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க என்ட்ட ஆக்சுவலா. நம்ம ஸ்பாய்லர் தான் கேட்குறாங்க. ஹியூ ஹேமர், நம்ம ஹால்ஃப் த ஒயிட் யாராவது இதுல வந்து நம்ம ரெனேரியா வந்து பையன் பிட்ரே பண்ணுவாங்களான்ட்டு. ஸோ 2 பேருமே பிட்ரே பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பாய்லர் சொல்லி தான் ஆகணும். 2 பேருமே பிட்ரே பண்ணுவாங்க. அண்ட் அதுல நம்ம ஹியூ ஹேமரோட வெர்மித்தார் இறந்துரும். அண்ட் வெர்மித்தார் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் டிராகன்ஸ் தான். பட் வெர்மித்தார வந்து கரெக்ட்டா ரைட் பண்ண தெரியாம நம்ம ஹியூ ஹேமர் பண்ணியிருப்பார் இந்த விஷயங்கள். ஏன்னா ஹியூ ஹேமர் பொறுத்தவரைக்கும் ஒரு டிராகனுக்கு வந்து ரைடரா இருந்தாலே போதும். அவன் வந்து இந்த உலகத்துக்கே ராஜான்னு நெனச்சான். ஆனா நம்ம வெர்மித்தாரும் மோஸ்ட்லி தனியா பறந்தது கிடையாது ஆக்சுவலா. நம்ம வேகார் வந்து தனியா பறந்திருக்கு. சில டிராகன்ஸ் வந்து தனியாவே வந்து ஓரளவுக்கு பறக்க தெரியும். பட் நம்ம வெர்மித்தார் அந்த மாரி இருந்தது கிடையாது. முக்காவாசி டைம் டிராகன் பிட்லயே தான் இருந்துச்சு. இல்ல நம்ம கிங்ஸ் லேண்டிங்ல தான் இருந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெர்மித்தாருக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே நம்ம ஃபைட் பண்ணி நம்ம சீ ஸ்மோக் வந்து டிஃபீட் பண்ணிச்சு. அன்டில் நம்ம டெசரியன் வராத வரைக்கும். ஓகே காய்ஸ். ஸோ இதோட நம்ம வெர்மித்தார் பத்தி முடியுது. அண்ட் உங்களுக்கு நம்ம வெர்மித்தார் பிடிக்குமான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி அத ஆல்னு போட்டுங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பார்ட்டிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.